எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ஜான் டியரோட 5405 இந்த டிராக்டர் மவுண்டட் ஏர்வெஸ்டர் வித் ஸ்டாண்டர்டோட TSC 513 இந்த ஏர்வெஸ்டர் பாக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்டாண்டர்ட் இப்போ LNT இன்ஜின்லாம் எடுத்துட்டிங்கன்னா 5310 LNT இன்ஜின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டர் பேலரோட சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 13 அடின்னு சொல்லுவாங்க. 13 அடி கிட்ட வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11.5 அடி கரெக்டாக சம்திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11.5 அடி வந்தது. இது ஏன் அந்த சைஸ் வந்து குறைச்சாங்கன்னா, இது குறைச்சதுனால ஏரியா கவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். பெட்டர் தென் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏக்கராவை ஒரு 36 பிளேடு ரொட்டவேட்டர்னா நம்ம 1 மணி நேரம் ஆகும் ஒரு ஏக்கரா ஓட்டுறதுக்கு. இதுவே 42 பிளேடு ரொட்டவேட்டர்னா உங்களுக்கு 3/4 மணி நேரம் ஆகும். இப்போ 42 பிளேடு ரொட்டவேட்டர்னால் உங்களுக்கு ஏரியா கவரேஜ் அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா டைம் சேவிங் அதிகமாக இருக்கும். 36 பிளேடுனா டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகும். அது மாதிரி தான் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஏரியா கவரேஜ் 13 அடி கட்டர் பேலர் சைஸு குறைச்சதுனால இன்ஜினோட ஸ்பீடு கொஞ்சம், அதாவது புள்ளியோட ஸ்பீடெலாம் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னா, வண்டி வந்து வேகமாக ரன் ஆகும். அதுக்கேற்ற வந்து பார்த்திங்கன்னா கிராப்பிங்கும் உங்களுக்கு அதிகமான ஸ்பீடு இருக்கிறதுனால அதே அளவுக்கு 13 அடி எந்த அளவுக்கு ஒரு கிராப்பிங் கிடச்சிதோ அந்த கிராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11.5 அடியிலே வந்துடும். இப்போ அப்படிலாம் நம்ம பார்க்க போனால் பெல்ட் ஏர்விஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து டக்குன்னு நம்ம ஒரு ஏக்கரா 1 மணி நேரத்துலமோ என்ன வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டர் பேலர் சைஸை குறைச்சி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஸ்பீடு, டயர் மூமெண்ட்டு, இந்த புள்ளி மூமெண்ட்டு, கட்டர் பேலர் மூமெண்ட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரோலர்னுவாங்க, அது வந்து ரீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுத்தம், அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையில் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஒரு சின்ன கடையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் பாக்ஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். இந்த எண்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயரில் வந்து கண்டிப்பாக எதனா ஒரு ஃபால்ட் வரும். ஒரு கல்லில் தட்டுதோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இவங்க சின்ன கடைக்கு கூட கொடுத்துருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி மாற்றிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸுங்க. டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16.9 x 30, அதாவது டிஸ்க்கு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11.2 x 24 அந்த டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏர்வெஸ்டர் நீங்கள் போனீங்கன்னா மோஸ்ட்லி குட்டியர் அப்படின்ற டயர் கம்பெனி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே டயர் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த டிராக்டரில் அதாவது இந்த ஏர்வெஸ்டரில் சொல்ல வேண்டியது முக்கியமான கட்டர் பேலரோட லிஃப்டிங் ஹைட்டு. மற்ற டிராக்டர் மவுண்டட் ஏர்வெஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டர்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக உங்களுக்கு 1.5 மீட்டருக்கு மேலே தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 160 சென்டிமீட்டருக்கு மேலே போகும் இந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா. இதனால் என்ன ஆகும்னா, கீழே ஒரு பைக்கே சப்போஸ் நீங்கள் ஒரு ரோட் ரன்னிங் போகிறீங்கன்னா கீழே ஒரு பைக் நின்னா கூட அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டர் பேலர் வந்து புகுந்து போயிடும். கட்டர் பேலரோட லிஃப்டிங் வந்து கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா வந்து பைக்கு நகர்த்துற மாதிரி வேலை இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் நின்றுட்டு இருந்தாலும் அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து புகுந்து போயிடலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டர் பேலரோட ஹைட் இருக்கும். இப்போ ஒரு கரையேற சொல்லும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா கட்டர் பேலர் வந்து இடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோடு வந்து இப்போ வரப்பேறத்துக்கு கரையேறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸர் எல்லாமே மற்ற ஏர்வெஸ்டரில் இருக்கிற மாதிரி கம்ப்ரஸரும் வந்துடுது, டூல்ஸ் பாக்ஸ் எல்லாமே வந்துடுது. செயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஏர்வெஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5310 வர அந்த புள்ளிலாம் தவிர இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக்கிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். எலாங்கேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலாங்கேட் ஆகி கொடுக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து போகிறது வந்து இல்லை. நீங்கள் காலையில் ஒன்ஸ் ஏர்வெஸ்டர் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆயில் கேன் மூலமாக வந்து ஆயில் வந்து பழைய ஆயில், இப்போ சர்வீஸ் பண்ண பழைய ஆயில் இருக்கும், அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் காலையிலேருந்து அந்த இடத்துல விட்டாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து போகுது அப்படின்ற ஃபால்ட்டெலாம் எதுவுமே இருக்காது. மேலே எது மாதிரியான அந்த ஏர்வெஸ்டரில் அந்த டிராக்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம்.
இது மேலே இருக்கிற இந்த டிராக்டரை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற டிராக்டரில் வந்து நம்ம ஜாண்டியரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, அப்கிரேடு வந்து வருஷத்துக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டருக்கு வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஜேடி லிங்காக இருக்கட்டும், அட்ஜஸ்டபுள் ஸ்டேரிங். இப்போ ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து கிளாம்ப் மாதிரி இருக்கும். இதை இழுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸ்டேரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. கியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 ஃபார்வேர்டு 4 ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கியர் ப்ரோ, அதாவது V14 14 இதில் வந்து பார்த்திங்கன்னா ABCD 4 விதமான கியர் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துடும். அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 2 3 ரிவர்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடில் வந்துடும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஏன்னு போனால் ஹார்வெஸ்டிங்க்கு பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வந்து வண்டி எந்த அளவுக்கு எந்த கியர் ரேஷியோவில் மூவ் ஆகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது படுக்கு ஃபீல்டாக இருக்கும் சில இடத்துல, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஏல வந்து A3 அது மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஓரளவுக்கு நின்றுட்டுருக்கு சின்ன நெல் பா அப்படின்னா நீங்கள் வந்து B ஃபஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பொன்னி தாளாக இருக்கும், கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்படின்றவங்க வந்து ஏல வந்து செகண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கியர் சாய்ஸ் இருக்குது. இந்த நிறைய கியர் சாய்ஸ்னால் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஈர ஃபீல்டு வண்டி இறங்கி போகுது அப்படின்ற போது அப்போ வேறு மாதிரியான கியர் ரேஷியோவில் போக முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஓவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 540 இருக்குது. அதாவது எக்கனாமி பிடிஓன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 2100 இருக்குது ஆப்ஷனில், நீங்கள் அதையும் கேட்டு வாங்கிக்கலாம். அது இல்லைன்னா 1000 RPM வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஓட ஸ்பீட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் பிடிஓ லிவர்னுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது 540 அந்த 540 எக்கனாமி 2 விதமான பிடிஓ ஸ்பீடு உங்களுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு ரெஸ்ட்டுன்னுவாங்க. ஹேண்டை வந்து இப்போது ரொம்ப நேரம் ஓட்டுறேன்னா அங்கே வந்து கை வலிக்கும் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டர் பேலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. அதாவது இது வந்து லிஃப்டோமேட்டிக். இப்போ இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கல்டிவேஷன் அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இப்போ மூலையில் வந்து நம்ம வந்து தூக்கி இறப்போம். இந்த டிராஃப்ட் கண்ட்ரோலர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தூக்கி இறப்போம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து கலப்பை வந்து ஃபுல்லாக தூக்கிடும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லும்போது கலப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். பட்டன் சிஸ்டம் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 68 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி வித் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் மீட்டர். இந்த எலக்ட்ரானிக் மீட்டர் வந்து என்ன யூஸ்னால் உங்களுக்கு வண்டியோட டேட்டா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த CPUன்னுவாங்க, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். எந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டீசல் வந்து சேவ் ஆகிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேடி லிங்க்குக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் போயிடும். இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டீசல் போகுது, எந்த RPMல போகுது, எந்த இடத்துல லைவ் லொக்கேஷன் என்ன, இப்படிப்பட்ட எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு ஜேடி லிங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சிடும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மூலமாக வந்து ஜேடி லிங்க்குன்னு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கிற அதே லிஃப்டோமேட்டிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் இருக்குது. இதனால் கலப்பையை வந்து ஒரே ஆளே மாட்டவேன் அப்படின்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இந்த லிஃப்டோமேட்டிக் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து கலப்பையை வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டர் மேலே ஏற்றுனதுனால அது வந்து யூசேஜ் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் பெட்டர் தென் நீங்கள் வந்து கல்டிவேஷனுக்கு லேண்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் போனாலும் பரவாயில்ல, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்கணும், எனக்கு டிரைவிங் கம்ஃபர்டபுள் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் நான் ஓட்டுவேன் அப்படின்றவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் வந்து மோஸ்ட்லி ஷூட் ஆகுமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எது மாதிரியான டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜேடி லிங்க்குன்னுவாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி மொபைல் வந்து சேட்டலைட்டாக கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கும். வித்து இந்த ஹார்வெஸ்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷன் எங்கே வண்டி இருக்கிறதோ அதை வந்து பார்த்திங்கன்னா லைவாக மொபைலில் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராலி வந்து எத்தனை ட்ராலி மாட்டுறீங்களோ அதுக்கான
ஒரு கன்சோல் போகணும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்லாம் இருக்கும் ட்ராலியில், அதுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான போர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ வந்து ஆன் இருக்கா ஆஃப் ஆகிருக்கா அப்படின்றதையும் இதில் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீசல் மீட்ரு 68 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டீசல் டேங்கோட கெப்பாசிட்டி, அதோடைய டீசல் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1600 ஆர்பிஎம் வர வைக்க சொல்லும்போது உங்களுக்கு வந்து 540 எக்கனாமி வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2100 இன்ஜினோட ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2100 ரேட்டட் ஆர்பிஎம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இன்ஜினோட டெம்பரேச்சர் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூட்ரல் இருக்கா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டோமேட்டிக் வந்து ஆன் ஆகிருக்கா ஆஃப் ஆகிருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டரில் வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளே ஏர் எந்த அளவுக்கு இன்டேக் ஆகுது, அப்படி வந்து நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு வந்து ஏர் ஒழுங்காக போகல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து எரியும். அப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்கலாம் இன்ஜினுக்கு வந்து ஒழுங்கான ஏர் போகலை, நம்ம வந்து அந்த டியூவல் எலமெண்ட்டுன்னுவாங்க ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணி போடணும் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்னிங் அலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் உங்களுக்கு வந்து அதுவே காமிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி எந்த மாதிரியான கன்சோல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரை டைப் ஏர் கிளீனர், அதாவது ப்ரைமரி ஃபில்டர் செகண்டரி ஃபில்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஃபில்டர் வந்து உள்ளே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டர். அது இல்லாமல் இந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்ஜினுக்கு வந்து எந்த அளவுக்கு ஏர் இன்டேக் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினுக்குள்ளே எந்த அளவுக்கு ஏர் போகுது அப்படின்ற மெஷர் பண்ணுற சென்சார். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட் ஏ டைம் வந்து சிபியூக்கு வந்து இந்த ஏர் வந்து எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்ற எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரியான ஒரு சென்சாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கூலர்னு சொல்லுவாங்க. நான் இன்டர் கூலர் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். இன்டர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டர்போ சார்ஜர் இருந்தாவே இன்டர் கூலர் அப்படின்னு இருக்கும். இந்த டிராக்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் டர்போ சார்ஜரோடு தான் வருது. டர்போ சார்ஜர்லேருந்து கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஏர் வந்து உங்களுக்கு இன்ஜினுக்குள்ளே ஹாட்டாக போகாமல் கொஞ்சம் அந்த ரொம்ப ஹாட்டும் இல்லாமல் ரொம்ப சில்லுனும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கூலர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் கூலரும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் கூலர் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் ரொம்ப ஹாட்டாக போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ன் ஆகாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்னஸும் இல்லாமல் ரொம்ப இதுவும் இல்லாமல் மீடியமான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த டீசல் கூலரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எஃபெக்டிவான ஒரு கம்பஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்குள்ளே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைடு கம்பெனியோட பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஜேடி லிங்க் நான் சொல்லியிருந்தேன். அந்த மொத்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு சிம் கார்டு போடுற மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து சிம் கார்டு போட்டு நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் வந்து வாங்குறீங்களோ அந்த இடத்துல வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1200 வந்து உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். அவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து பண்ணிங்கன்னா நிறைய ஒரு எஃபெக்டிவான ஆப்ஷன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல சிம் போட்டு ஒரு 1200 வரும் இயர்லி. ரீசார்ஜ் பண்ணிட்டா வந்து எஃபெக்டிவாக வந்து இந்த டிராக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டரும் உங்களுக்கு வந்து 12 வோல்ட் ஆல்டர்னேட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் செப்பரேட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் பம்பு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோட ஆயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜர் சொல்லியிருந்தேன். டர்போ சார்ஜர் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. அது இல்லாமல் இங்கே வந்து நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம்னா இன்ஜினுக்கு வந்து ஏர் வந்து போகிறது வந்து ரொம்ப அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு ஃப்ளூவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் போக முடியாது. இன்ஜின் வந்து சடனாக வந்து ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணும். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ஜேடி லிங்கில் பார்த்துட்டு இன்ஜினுக்கு எந்தளவுக்கு ஏர் போகுது இல்லை அப்படின்றத பார்த்துட்டு இந்த ஃபில்டரை வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி போடுங்க. காலையில் எழுந்திருக்கும் போதும் தொடச்சி போடுங்க. வண்டி வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து கடந்த பிறகும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரை வந்து கண்டிப்பாக வந்து தொடச்சி போடுங்க. இப்படிலாம் தொடச்சி போட்டால் தான் வந்து இன்ஜின் வந்து ஒரு மினிமமான ஹீட்டில் வந்து உங்களால் ரன் பண்ண முடியும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிடும், ஓவர் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே போகாது, திணறி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற நிறைய கம்ப்ளைண்ட். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த ட்ரை டைப் ஏர் கிளீனர் வந்து தொடச்சி போடணும். மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எல்லா ஏர்வெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இப்போ 5310க்கு எந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் டைம் இருக்கோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர்லேயும் இருக்குது.
டர்போ சார்ஜர் பற்றி பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்போ சார்ஜர் நான் சொல்லியிருந்தேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா டர்போ சார்ஜர். இங்கு இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் இருக்குது. 3 சிலிண்டர் இருந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வெளியே வரும். இப்படி வெளியே வர எக்ஸாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்போ சார்ஜரில் வந்து டர்பைன் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். இந்த டர்பைன் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கு எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலுக்குள்ளே வந்து அனுப்பும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்போ சார்ஜரோட ஒர்க்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மப்ளர்னுவாங்க. இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடை வந்து டை ஆக்சைடாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்ட்ரேச்சர் இருக்கும். இதில் வந்து அந்த கரி துகள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பியூரான அந்த ஏர் மட்டும்தான் வந்து, அதாவது கார்பன் மோனாக்சைடை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியே அனுப்பும். வண்டி வந்து கொஞ்சம் வந்து புகை தள்ளுற மாதிரி இருக்கும். கியர் ஷிஃப்டிங் அப்போ ஒரு ரேஞ்சு செலெக்ஷன் வந்து பண்ண சொல்லும் போது இல்லைனாலும் உங்களுக்கு கியர் செலெக்ஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி இருக்கும். இதனால் சடன் கியர் ஷிஃப்டிங் வந்து இந்த டிராக்டரில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் டக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஒரு கிராஜுவலான கியர் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏர்வெஸ்டர் வந்து ஒரு ஃப்ரீவெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண முடியும். நீங்கள் சடனாக இப்போ டிராக்டரில் பண்ணுற மாதிரி எடுத்த உடனே 4வது கியர் 3வது கியர்லாம் செலக்ட் பண்ணால் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடங்கிடும். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். இப்படி நம்மளும் சில விஷயங்களை வந்து பார்த்து தான் பண்ணணும். இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஸ்எஃப்சி வந்து மென்ஷன் பண்ணல. மேபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபியூல் வந்து அதிகமாக போகிறதுனால இவங்க வந்து மென்ஷன் பண்ணல. வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணல. அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6லிருந்து 6.5 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 வீல் டிரைவுக்கு வந்து உங்களுக்கு டீசல் போகுதுங்க. இதுவே நீங்கள் 4 வீல் டிரைவ் ஹெவி சாயில் அப்படின்னா 8 லிட்டர் தாராளமாக வந்து உங்களுக்கு இந்த ஏர்வெஸ்டர் வந்து போகும். இப்போது 5310 55 ஹெச்பி வந்து எடுக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹையரண்ட்டான ஹெச்பி வேணும் அப்படின்ட்டு 75 ஹெச்பிக்கு போகாமல் இந்த 5405 63 ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் அந்த 3 சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தனித்தனி 3 இன்லைன் பம்பும் வந்து கொடுக்குறாங்க. அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5310 எனக்கு வந்து கொஞ்சம் ஹெச்பி கம்மியாக இருக்குது, வண்டி வந்து திணறி போகுது, ஹெவி சாயிலில் வந்து போகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 5405 எடுக்கலாம். எனக்கு இதை விட ஹெச்பி அதிகமாக வேணும்னா 5075ன்னுவாங்க, 5075E அப்படின்னுவாங்க. அந்த மாடல் வந்து 75 ஹெச்பி அந்த ஏர்வெஸ்ட்டும் எடுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசல் வந்து அதிகமாக தான் போக செய்யும். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்கணும், டீசல் போனாலும் பரவாயில்லை அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்வெஸ்டரை வந்து தாராளமாக எடுக்கலாம். இன்னும் அந்த ஏர்வெஸ்டிங் பாக்ஸு அந்த கன்சோல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஷோட அந்த டீசல் ஃபில்டர், ப்ரைமரி ஃபில்டர், செகண்டரி ஃபில்டர் 2 விதமான அந்த டீசல் ஃபில்டரும் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு 3 இன்லைன் பம்பு, டீசல் ட்ரை ஆனால் பம்பிங் யூனிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிஓவோட பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55 ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா பிடிஓவோட பவர் வந்து கொடுத்துருக்காங்க. 39.8 அது இல்லைன்னா 54.1 இந்த 2 விதமான பிடிஓவோட பவர் ஹெச்பி வந்து நீங்கள் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 540 எக்கனாமி இல்லை 1000 RPM மல்டி ஸ்பீடு பிடிஓ இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 39.8 வந்துடும். அதுவும் இல்லை எனக்கு 2100 RPM வேணும் பிடிஓ அப்படின்னா உங்களுக்கு 54.1 ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஓவோட பவர் இருக்குது. இங்கே பிடிஓவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. மேபி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து இன்ஜினை ரன் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலை பற்றி பார்க்கலாம். ரியர் டயரோட ஆக்சில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ரிங் கியர்லாம் வந்து கொடுக்கல. இப்போது நம்ம மகேந்திரா பாக்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிங் கியர் வந்துடும். ஆனால் இந்த ஏர்வெஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சல் ஜாயிண்ட் தான் இருக்குது. இப்போ மூவிங் ராடு எப்படி ஒர்க் ஆகுதோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இந்த மாதிரி மாடலில் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா டர்னிங் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டைப் தான். நீங்கள் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் டைப்பில் தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஸ்டேரிங்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்சர் ஷாஃப்ட், டபுள் ஆக்டிங் பம்பு வித் பேலன்சர் ஷாஃப்டோடு வருது. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எஃபெக்டிவான டர்னிங் ரேடியஸ் வந்து இருக்கும். இங்கே ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ராலியோட டோ பார் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்கு சைஸு எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு கல்லில் தட்டுது எனக்கு வந்து பேரிங் போயிற ப்ராப்ளம் வருது அப்படின்றதுலாம் இல்லாமல் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கோட இந்த சைஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆயில் தேங்கி இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமானது ஹார்வெஸ்டரில் பேடி வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வைக்கிற ஸ்டோரேஜ் டேங்க். இதோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 கிலோ இருக்கிற ஒரு மூட்டை, அது ஒரு 10 மூட்டை வரும்னு வச்சுக்கிங்களேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட கெப்பாசிட்டி இருக்குது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்மளுக்கு வந்து 10 மூட்டை பிடிக்கும், ஒரு 80 கிலோ மூட்டையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மூட்டை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி 9 மூட்டை 10 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் பாக்ஸிலே இந்த TSC 513 இப்படின்ற இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லைக்கர்ஸ் இருக்கிறாங்க. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டு பாக்ஸை வந்து எடுப்பாங்க. ஸ்டாண்டர்டு பாக்ஸ் வந்து ஹார்வெஸ்டிங்க்கு மட்டும்தானா அப்படி கிடையாது. இவங்க வந்து டிராக்டரும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் அவங்க வந்து அந்தளவுக்கு இந்த ஹார்வெஸ்டிங் பாக்ஸை வந்து எந்த அளவுக்கு டீலர்ஷிப் கொடுக்குறாங்களோ அந்த ட்ரக்குக்கு வந்து அந்தளவுக்கு டீலர்ஷிப் கொடுக்கல. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஏன் நம்ம ஆந்திரா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகாத போயிடுச்சு ஸ்டாண்டர்டு. இவங்க வந்து 1975 வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயே வந்து டிராக்டரும் பண்ணாங்க, ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு ரீச் இல்லை. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர் சப்போர்ட்டராக மாறணுன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சூப்பர் சப்போர்ட்டராக மாறுங்க. இன்னும் வேறு எந்த ஹார்வெஸ்டரை பற்றி வீடியோ போடணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.